சரிகமபா நிகழ்ச்சியில இனியாவ பார்த்து ஜட்ஜஸ் சொல்லியிருந்த விஷயம் அங்க இருந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு இந்த வாரம் அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் பஞ்சபூத வாரம். கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு 5 பூதங்களின் அடிப்படையில தான் பாட்டு பாட போறாங்க. அண்ட் இந்த ஒரு வாரம் ரொம்பவே டெரிஃபிக்கா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரோமோலயே பார்த்திருந்தோம். இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம் அப்படின்னா, அது வந்து இனியாக்கும், பவித்ராக்கும் தான். ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்ட்டா இல்ல. அப்படிங்கிறப்ப இந்த வாரம் அவங்க எப்படி பண்றாங்கங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த வாரம் அவங்க என்ன மாதிரி இருக்க போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இனியாவோட பெர்ஃபார்மன்ஸை ரசிகர்களும் சரி, அங்கிருந்து ஜட்ஜஸும் சரி மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு எதிர்பார்ப்பை இனியா பூர்த்தி செஞ்சாங்களா அப்படின்னா எஸ், பயங்கரமாக பாடியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு 5 பஞ்சபூத ரவுண்டில் அவங்க ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அண்ட் அவங்க பாடியிருந்த பாடலுமே ரொம்ப அருமையாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஜட்ஜஸ் எல்லாமே பயங்கரமாக ஷாக் ஆயிட்டாங்க. இனியா, நீ 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பாடல் பாடியிருந்த, அதில் வந்து நிறைய கரெக்ஷன் சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் உன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது டோட்டலி வேற மாதிரி இருக்கு. போன வாரமும் பிரம்மாண்டமாக பாடியிருந்த, இந்த வாரமும் ரொம்ப சூப்பராக பாடியிருக்க. இப்படியே போனால் கண்டிப்பாக நீ சபேசனுக்கு போட்டியாக வருவ. அந்த அளவுக்கு உன்னோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த அரங்கமுமே அதிர்ந்து போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை இனியா வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இனியாக்கு இந்த ஒரு வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். அப்படி இருக்கையில ரொம்ப சூப்பரா பாடி இந்த வாரத்த அவங்க வெற்றிகரமா கடந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்த வாரங்கள் இதே மாரி பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாங்க அப்படின்னா, ஜட்ஜஸ் சொன்ன மாரி கண்டிப்பா சபேசனுக்கு போட்டியாவே அவங்க ஃபைனல்ஸ்ல இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் செட்ல நடந்திருக்கு. அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த சீசன்ல யாரு ஃபைனல்ஸ் போவான்னு நினைக்கிறீங்க? யாரு டைட்டில் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கணிக்கவே முடியாத ஒரு சீசனா இந்த ஒரு சீசன் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க குக் வித் கோமாளி சீசன் 6ஓட வின்னர் யாரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே என்னப்பா இவரா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகியிருக்காங்க. குக் வித் கோமாளி சீசன் 6 ஆரம்பிச்சு போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அவங்களே ஃபைனல்ஸ் வந்துருச்சு. அண்ட் இந்த சீசன்ல எல்லாராலையுமே அதிகம் போற்றப்பட்ட, அதிகம் ஹேட்டர்ஸ் உருவாகி இருந்த கண்டஸ்டன்ட் அப்படின்னா ஷபானா. இவங்க தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி இந்த ஒரு சீசன் டைட்டில் வின்னரா ராஜு தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காராமா. மேலும் இந்த சீசனோட பெஸ்ட் கோமாளியா ராமர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காராமா. அண்ட் இந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நல்லா சமைச்ச சபானாக்கும் ப்ரைஸ் இல்லை, சூப்பராக என்டர்டெயின் பண்ணியிருந்த குரேஷியும் ப்ரைஸ் இல்லை அப்படிங்கிறப்ப என்னடா முடிவு இது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் ராஜுக்கு சமைக்கவே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரு சிடபிள்யூசி வின்னரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. நீங்க எந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ராஜு டைட்டிலுக்கு டிசர்வ் ஆன பர்சனா? ராஜு ஓகேனாலுமே குரேஷி வரலங்கிறது எனக்கு ஆதங்கமா இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.